உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் இந்தியர் யார் தெரியுமா? தமிழர் சுந்தர் பிச்சை ஆகட்டும், மெட்டா நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க் ஆகட்டும், இவர்களை விட அதிக ஊதியம் பெறும் இந்தியர் ஒருத்தர் இருக்காரு. உலகமே உற்று நோக்கும் அந்த இந்தியர் யாருன்றது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்காவின் சிலிகான் பள்ளத்தாக்குல இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் தலைமை பொறுப்பை அலங்கரிச்சுட்டு வராங்க. ஆனா அமெரிக்காவில அதிக சம்பளம் வாங்கும் முதல் 10 தலைமை நிர்வாக அதிகாரிகள் பட்டியல்ல ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்தியாவை பூர்வீகமா கொண்டிருக்காரு. அவர் சுந்தர் பிச்சையோ அல்லது சத்யா நாதலாவோ கிடையாதுங்க. பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிகேஷ் அரோரா. இவர் தான் அதிக சம்பளம் வாங்கும் முதல் 10 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அந்த நபர். தரவு பகுப்பாய்வு நிறுவனமான C-Suite கம்பெனி கடந்த ஜூன் 24ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவில அதிக சம்பளம் வாங்கும் சிஇஓக்களின் பட்டியலை வெளியிட்டாங்க. அதுலதான் இந்த தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி நிகேஷ் அரோராவை பொறுத்தவரை $151.43 மில்லியன் சம்பளமா பெற்றுட்டு வராரு. இதன் இந்திய மதிப்பு ரூபாய் 1260 கோடிக்கும் அதிகங்க. அதே நேரம் மார்க் ஜுக்கர்பர்க் $24.4 மில்லியன், சுந்தர் பிச்சை $8.8 மில்லியன் சம்பளமா பெறாங்க. சரி, யார் இந்த நிகேஷ் அரோரான்னு பார்க்கலாம் வாங்க. உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் இந்த நிகேஷ் அரோரா. இவரது தந்தை இந்திய விமானப்படையில ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால தன்னோட பள்ளி படிப்பை விமானப்படை பள்ளியான டெல்லியில இருக்கக்கூடிய ஏர்போர்ஸ் பப்ளிக் பள்ளியில முடிச்சிருக்காரு நிகேஷ். IIT வாரணாசியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பும், பாஸ்டனில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர் பல்கலைக்கழகத்துல MBAவும் முடிச்சிருக்காரு. கூகுள் நிறுவனத்துல 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்காரு. இதன் பிறகு சாஃப்ட்பேங்க் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியா பணியாற்றியிருக்காரு. சாஃப்ட்பேங்க் நிறுவனத்துல இணையும் போது துணைத் தலைவரா பதவியேற்றிருக்காரு. அதன் பின்பு 2015ஆம் ஆண்டு மே மாதத்துல தலைவராக பதவி உயர்வும் பெற்றிருக்காரு. 35 வருட கால சாஃப்ட்பேங்க் வரலாற்றுல இந்த பதவி யாருக்குமே வழங்கப்பட்டதில்லைன்னு சொல்றாங்க. இந்த நிலையில 2016ஆம் ஆண்டு அங்கிருந்து வெளியேறி இருக்காரு நிகேஷ். இதனைத் தொடர்ந்துதான் 2018ஆம் ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ்ல இணைந்த நிகேஷ் தற்போது தலைமை செயல் அதிகாரியா பணியாற்றிட்டு வராரு.